தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கடன் வழங்கும் விழாவில் 7 கோடி ரூபாய் கடனாக பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கடன் வழங்கும் விழா தருவைக்குளத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆகியோர் பங்கேற்று பயனாளிகளுக்கு உதவித் தொகைகளை வழங்கினர். சுய உதவிக்குழு கடன், மத்திய கால கடன், வீட்டு அடமான கடன் உள்ளிட்ட 7 வகையிலான கடன்கள் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டன. பயனாளிகளுக்கு மொத்தம் 7,3,47,167 ரூபாய் கடன் உதவி அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் செய்யாறு புறவழிச்சாலையின் சாலையின் நடுவில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக செய்யாறில் 15 வருடங்களுக்கு முன்பாக புறவழிச்சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையின் வழியாக வேலூர் மற்றும் கர்நாடக மாநிலத்திற்கு செல்லும் வாகனங்கள் அதிக எண்ணிக்கையில் சென்று வருகின்றன. மேலும் பள்ளி செல்லும் வாகனங்கள், மருத்துவமனைக்கு செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இந்த வழியாக செல்வது வழக்கம். இந்நிலையில் சாலையின் மைய பகுதியில் ஏதோ சத்தம் கேட்டதால் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அங்கே சென்று பார்த்துள்ளனர். அப்பொழுது சாலையின் நடுவே 3 அடி அகலம், 20 அடி ஆழம் கொண்ட திடீர் பள்ளம் ஏற்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். மணப்பாறை அருகே 10ஆம் வகுப்பு மாணவிகள் 2 உயிரிழந்தது தொடர்பாக உண்மையை கண்டுபிடிக்க பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வையம்பட்டி அருகே உள்ள சரளப்பட்டியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவிகள் காமராஜன் மகள் ரதிதேவி, வைரம்பட்டியைச் சேர்ந்த வெள்ளிச்சாமி மகள் செல்வி ஆகியோர் ரயில் தண்டவாளத்தில் பிணமாக மீட்கப்பட்டனர். இதுகுறித்து ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் அனிவிஜயா, துணை கண்காணிப்பாளர் பன்னீர்செல்வம், மணப்பாறை காவல் துணை கண்காணிப்பாளர் ஆசை தம்பி, ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் ராஜராஜன், வட்டாட்சியர் ராஜேந்திரன் ஆகியோர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே மாணவிகள் உயிரிழந்ததற்கு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் சிலர்தான் காரணம் என்று சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. மேலும் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு எதிராகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இந்த சம்பவத்தில் உண்மையை கண்டுபிடிக்க மாணவிகளின் பெற்றோர்களும் உறவினர்களும் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஏரல் தாமிரபரணி பழைய ஆற்றுப்பாலத்தை துளை போட்டு தண்ணீர் எடுத்த விவகாரம் பொதுமக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் தாமிரபரணி தரைமட்ட ஆற்றுப்பாலம் உள்ளது. தற்போது புதிய மேல்மட்ட பாலம் கட்டப்பட்டிருப்பதால் தரைமட்ட பாலம் பயன்பாடு இன்றி காணப்படுகிறது. ஏரல் பகுதி மக்களுக்கு பாலத்தின் மேல் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட உறை கிணறுகள் மூலம் குடித்தண்ணீர் வழங்கப்பட்டு வருகின்றன. பாலத்தின் கீழ்ப்பகுதியில் வாலவல்லான், கொற்கை, உமரிக்காடு, ஆத்தூர் போன்ற பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்க உறை கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு பழைய ஆற்றுப்பாலத்தின் குழாய்களுக்கு கீழே அடையாளம் தெரியாத நபர்கள் துளை போட்டு கீழ்ப்பகுதிக்கு தண்ணீர் கொண்டு சென்றதால் இரு பகுதி மக்களுக்கு இடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து வட்டாட்சியர் தாமஸ் பயஸ் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களை சமாதானப்படுத்தினர். இதற்கிடையே மீண்டும் சிலர் இதேபோன்று துளையிட்டதால் இரு தரப்பைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் அந்த பகுதிக்கு வந்ததால் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தாழ்வாக சென்ற மின்கம்பி உரசி தீப்பொறி ஏற்பட்டு தீ பற்றியதில் 3 வீடுகள் எரிந்து சாம்பலாகின. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த தீ ஏந்தல் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசனுடைய வீட்டிற்கு மேல் மின்கம்பிகள் சென்று கொண்டிருந்தன. நேற்று மாலை பலத்த காற்று வீசியதால் கூரை வீட்டின் மேல் சென்ற மின்கம்பியில் தீப்பொறி பட்டு கூரையில் தீப்பற்றியது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் அருகில் இருந்த மகாலட்சுமி மற்றும் கோவிந்தசாமி ஆகியோரின் வீடுகளுக்கும் தீ பரவி அந்த வீடுகளிலும் தீப்பற்றி எரிந்தது. இதில் 3 வீடுகளும் முற்றிலும் எரிந்து சாம்பலாகின. வீடுகளுக்குள் வைக்கப்பட்டிருந்த கட்டில், பீரோ உள்ளிட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் எரிந்து நாசமாகின. இந்த விபத்தில் வீடு மற்றும் பொருட்களை இழந்தவர்களுக்கு திட்டக்குடி வட்டாட்சியை நேரில் சந்தித்து அரசு நிவாரணமாக தலா 5000 ரூபாய் மற்றும் அரிசி, புடவை, வேட்டி உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற வரலட்சுமி விரத வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெண்களுக்கு உகந்த வழிபாடாகவும் பெண்கள் மட்டுமே வழிபடும் சிறப்பு கொண்டதாகவும் விளங்கும் வரலட்சுமி விரத வழிபாடு அனைத்து பகுதிகளிலும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வத்ராயிருப்பில் உள்ள மாரியம்மன் கோவிலில் இந்த விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதற்காக அம்மன் சிலைக்கு 10,000க்கும் மேற்பட்ட வளையல்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. கோவில் முழுவதும் வளையல்களால் பந்தல்கள் அமைத்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்கள் அமர வைக்கப்பட்டு சுமங்கலி பெண்கள் அவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். பின்னர் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல்களை கர்ப்பிணிகளுக்கும் அணிவித்து வளைகாப்பு நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக அரசு பேருந்தில் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு சந்தனக்கட்டைகள் கடத்திச் சென்ற 2 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் கேரளா அரசு பேருந்தை தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள அமரவிளை சோதனை சாவடியில் கேரள மதுவிலக்கு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது 2 பயணிகள் சந்தன கட்டைகளை மறைத்து வைத்து கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை கடத்தி வந்த நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியைச் சேர்ந்த சுந்தர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்த மரியதாஸ் ஆகிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்த சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 18 கிலோ சந்தன கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட இருவரையும் கூடுதல் விசாரணைக்காக கேரள வனத்துறை அதிகாரிகளிடம் போலீசார் ஒப்படைத்தனர். துறைமுகங்களில் சுதந்திர வணிக வளையத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ஒன்றாக முதன்முறையாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் இலவசமாக பருத்தி கையாள்வதற்கான சிறப்பு வசதிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக செயல்பட்டு வரும் இந்த துறைமுகத்தின் சரக்கு பெட்டக தளமாக 8வது கப்பல் தளம் பயன்பட்டு வருகிறது. இந்த தளத்தில் 40 அடி நீளம் கொண்ட 500 சரக்கு பெட்டகங்களை இலவசமாக 30 நாட்களுக்கு வைத்து கையாள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவிலிருந்து கப்பலில் வந்த பருத்தி அடங்கிய சரக்கு பெட்டகம் பெறப்பட்டு முதன்முறையாக இந்த புதிய சேவை திட்டத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இதனை தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக பொறுப்புக் கழக தலைவர் எஸ். ஆனந்த சந்திரபோஸ் கொடியசைத்து சேமிக்கும் இடத்திற்கு அனுப்பி வைத்தார். சர்வதேச பருத்தி வர்த்தகர்கள் பருத்தியை சேமித்து வைத்து நாட்டில் உள்ள பிற ஆலைகளுக்கு விற்கவும் ஏற்றுமதி செய்யவும் வாய்ப்பாக இந்த வசதி அமையும். தென்காசியிலிருந்து அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி வழியாக சென்னைக்கு புதிய விரைவு ரயில் இயக்க வலியுறுத்தி கல்லிடைக்குறிச்சியில் மதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கல்லிடைக்குறிச்சியில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புறநகர் மாவட்ட செயலர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தென்காசியிலிருந்து அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி நெல்லை வழியாக புதிதாக விரைவு ரயில் இயக்குதல், திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு புதிய ரயில்வே கோட்டம் அமைத்தல், செங்கோட்டை கொல்லம் ரயில் பாதையை விரைந்து முடித்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் புறநகர் மாவட்ட மதிமுக நிர்வாகிகள், அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி ஒன்றியங்களைச் சேர்ந்த மதிமுக தொண்டர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக கேரள எல்லையான கம்பமேட்டு பகுதியில் சர்ச்சைக்குரிய இடத்தை ஆய்வு செய்ய வந்த அமைச்சர் கேரள போலீசார் தடுத்ததால் திரும்பிச் சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தேனி மாவட்டம் கம்பமெட்டு பகுதியில் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி கேரளா கலால் வரித்துறையினரால் அலுவலகமாக பயன்படும் கண்டெய்னர் ஒன்று சர்ச்சைக்குரிய இடத்தில் வைக்கப்பட்டது. இதற்கு தமிழக வனத்துறை சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கண்டெய்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கேரள கலால் துறையினரால் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் இந்த பகுதியில் நில அளவைகள் செய்யப்பட்டு அடையாளக்கல் நடத்தப்பட்டது. இதை பார்வையிட வந்த கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன்சாண்டி மற்றும் அரசியல் கட்சியினர் அந்த கல்லை பிடுங்கினர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் சார்பாக வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் சர்ச்சைக்குரிய இடத்தை ஆய்வு செய்து காவல்துறை சோதனை சாவடியை திறந்து வைக்க வந்திருந்தார். ஆனால் அவரை கேரள காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. இதற்கு மறுபேதும் தெரிவிக்காமல் அமைச்சர் திரும்பி சென்றது பொதுமக்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உலக நன்மைக்காக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். 1500 ஆண்டுகள் பழமையான கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மங்களாம்பிகை அம்மனுக்கு முன் நடைபெற்ற இந்த பூஜையில் மழை பொழிய வேண்டும் என்றும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும் உலக மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்றும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குஜராத் மாநிலத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் வாகனம் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்ட பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் பிரதமர் நரேந்திர மோடியின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குஜராத்தில் ராகுல் காந்தியின் வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் தலைமையில் ஊர்வலமாக வந்த 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் சாங்கை பகுதியில் திருவனந்தபுரம் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த கேரள அரசு பேருந்தை சிறைபிடித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியின் உருவ பொம்மையை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருப்பூரில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதியாமலும் நீதிமன்ற உத்தரவுக்கு பதிலளிக்காமலும் செயல்பட்ட காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பூர் ஐயன் நகர் பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் தனது தம்பி நடராஜுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் ஆவணங்களை அவரது நண்பர்கள் 3 பேர் கொள்ளையடித்து சென்றதாக கடந்த மார்ச் மாதம் மத்திய காவல் நிலையத்தில்
சிசிடிவி ஆதாரங்களுடன் புகார் அளித்திருந்தார். ஆனால் ஆய்வாளர் சக்திவேல் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுடன் கூட்டு சேர்ந்து வழக்கு பதிவு செய்யாமல் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சரஸ்வதி புகார் மனு தாக்கல் செய்ததைத் தொடர்ந்து அதற்கும் பதில் மனு எதையும் சக்திவேல் தாக்கல் செய்யவில்லை. இதனையடுத்து துணை ஆணையர் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் பணியில் மெத்தன போக்குடனும் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவும் செயல்பட்ட ஆய்வாளர் சக்திவேல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். குன்னூரில் டாண்டி தொழிற்சாலையை ஆய்வு செய்த சட்டமன்ற பொது நிறுவனங்கள் குழுவை சம்பள உயர்வு கேட்டு தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர், கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக அரசின் தேயிலை தொழிற்சாலைகளில் பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு ஒரு நாளைக்கு 232 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது. இதனால் சம்பளத்தை தொழிலாளர்கள் உயர்த்தி தர வேண்டும் என்று போராட்டங்கள் நடத்தினர். சம்பளத்தை உயர்த்துவதற்கு பதிலாக திடீரென அரசு தினக்கூலியை 226 ரூபாயாக குறைத்திருக்கிறது. இதனால் தொழிலாளர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் குன்னூர் டாண்டி தொழிற்சாலைக்கு சட்டமன்ற பொது நிறுவனங்கள் குழுவினர் ஆய்வுக்கு வந்தனர். இதில் பல்வேறு அரசியல் கட்சியினர் இடம்பெற்றிருந்தனர். இந்த குழுவினர் ஆய்வு செய்தபோது அதிமுகவை சேர்ந்த குழு தலைவர் முத்தையாவை பெண் தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு ஊதிய உயர்வு கோரி போராட்டம் நடத்தினர். மானாமதுரையில் 1700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட வீடியோகான் தொழிற்சாலை படிப்படியாக தொழிலாளர்களை வேலை நீக்கம் செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டில் 1700 கோடி ரூபாய் முதலீட்டில் மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் 70 ஏக்கர் பரப்பளவில் வீடியோகான் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு உற்பத்தி தொடங்கப்பட்ட நிலையில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், செல்போன்கள் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வந்தது. 600 பேர் மட்டும் பணிபுரிந்து வந்தனர். ஆனால் தற்போது இங்குள்ள தொழிலாளர்கள் படிப்படியாக வேலை நீக்கம் செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. ஆளும் கட்சியினர் லஞ்சம் கேட்பதால் நிறுவனத்தின் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்பட்டு மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தொழிலாளர்கள் குறை கூறியுள்ளனர். கடலூரில் ஏலச்சீட்டு நடத்திய பெண் கடன் அதிகமானதால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடலூர் மஞ்சி நகர் மிஷன் தெருவில் தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியும் பிரகாஷ் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவருடைய பெற்றோர்கள் இருவரும் வீட்டின் கீழ்தளத்தில் வசித்து வந்தனர். இவரது தாய் கலா ஏலச்சீட்டு நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. சீட்டு எடுத்தவர்கள் பணம் தராமல் இழுத்தடித்ததால் கடன் சுமை அதிகரித்து விரக்தியுடன் இருந்திருக்கிறார். இந்நிலையில் வெளியூர் செல்வதாக கூறி சென்றவர் 2 நாட்களுக்கு பிறகு வீட்டின் பின்புறம் தூக்கில் பிணமாக தொடங்கியுள்ளார். ஆனால் கலா தான் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை அறியாத பிரகாஷ் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். போலீசார் அங்கு வந்து பின்புதான் அவரது தாய் தற்கொலை செய்து கொண்ட விவரத்தை அவர் அறிந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோவில்பட்டி அருகே உள்ள சாலைப்புதூர் அருகே புதிய டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் அவ்வழியாக வந்த அமைச்சர் கடம்பூர் செல்லூராஜுவை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சாலைப்புதூர் ஆலம்பட்டி இடையே புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொட்டு மழையில் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் ஆலம்பட்டி அருகே உள்ள படர்ந்த புலியில் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு புதிய ரேஷன் கடை திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றார். இதனை கேள்விப்பட்ட போராட்டக்காரர்கள் ஆலம்பட்டி அருகே சாலையில் காத்திருந்தனர். ஆனால் அமைச்சர் மாற்று வழியில் சென்றதால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த அமைச்சர் மதுபான கடை அமைக்கப்படாது என உறுதி கூறியதால் போராட்டம் முடிவுக்கு வந்தது. காஞ்சிபுரம் அருகே கல்குவாரியில் வைக்கப்படும் வெடிகளால் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக புகார் தெரிவித்து குவாரியை மூடக்கோரி நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டத்தில் உள்ள சிறுபாகல் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்திற்கு அருகில் உள்ள தனியார் கல்குவாரியில் பாறைகளை தகர்க்க பயன்படும் வெடிப்பொருட்களினால் அருகில் இருக்கும் வீட்டுச் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குறை கூறியுள்ளனர். எனவே இந்த குவாரியை மூட உத்தரவிடுமாறு பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து குவாரியின் நுழைவாய்களில் கற்களால் தடுப்பு ஏற்படுத்தி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். விரைவில் கல்குவாரியை மூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கூடலூர் முதுமலை வனப்பகுதிகளில் கும்கி யானைகளின் உதவியுடன் வன அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்திருக்கும் மைசூர் நெடுஞ்சாலை பகுதியில் தொடர் மழை பெய்து வருவதால் பசுமையாக காட்சியளிக்கிறது. இந்த பகுதியில் நக்சலைட்டுகள் ஊடுருவலை தடுக்கவும் வனவேட்டை மற்றும் மரம் வெட்டுவதை தடுக்கவும் வனத்துறையினர் கும்கி யானைகளின் மேல் அமர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக 6 யானைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மழை பெய்ததால் செடிகள் அடர்ந்து வளர்ந்து வனத்துறையினர் செல்லும் வழித்தடங்கள் அடைபட்டதால் புதிய வழிகளை உருவாக்கவும் கும்கி யானைகளை வனத்துறையினர் பயன்படுத்தி வருகின்றனர்.
தருமபுரி மாவட்டம் அரூரில் வெறிநாய் கடித்ததில் சிறுமி உட்பட காயமடைந்த 30க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டம் அரூரில் பாட்ஷாபேட்டை, மேல் பாட்ஷாபேட்டை, வர்ணதீர்த்தம், பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கண்ணில் தென்பட்டவர்களை எல்லாம் ஒரு நாய் கடித்து குதறியது. இதில் சிறுவர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இதனையடுத்து அந்த நாய் வெறிநாயாக இருக்கலாம் என கருதி பொதுமக்கள் நகராட்சிக்கு தகவல் அளித்தனர். நாயை பிடித்து கால்நடை மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் வெறிநாய் என்பது உறுதியானது. இதையடுத்து காயமடைந்தவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் வெறிநாய் கடிக்குரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று நகர் முழுவதும் சுற்றித் திரியும் நூற்றுக்கணக்கான நாய்களை பிடிக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறது. வந்தவாசியில் ஆடி 3ஆம் வெள்ளியை முன்னிட்டு காளிகோவிலில் அம்மனுக்கு 6,40,000 நோட்டுகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆடி 3ஆம் வெள்ளியை முன்னிட்டு காளிகோவிலில் அம்மன் சிலை ரூபாய் நோட்டுகள் மூலம் அலங்கரிக்கப்பட்டது. இதில் புதிய 2000, 500, 100 முதல் ₹1 வரை மொத்தம் 6,40,000 ரூபாய் நோட்டுகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஒசூர் அருகே ஓட்டுநரிடம் நகை, பணம் வழிப்பறி செய்தவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 9 மோட்டார் சைக்கிள்கள் மீட்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் டவுன் ஆட்கோ காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மோட்டார் சைக்கிள்கள் திருட்டு சம்பவங்கள் நடந்து வந்தன. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் காந்தி நகரைச் சேர்ந்த கோபி என்ற வேன் ஓட்டுநரை அவரை ஒருவர் வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த 2 சவரன் தங்கச் சங்கிலி மற்றும் ₹720 ரொக்கம் ஆகியவற்றை பறித்தார். இதுகுறித்து அட்கோ காவல் நிலையத்தில் கோபி புகார் செய்தார். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள தாழப்புதூரைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வம் என்பவர் இந்த வழிப்பறியில் ஈடுபட்டதை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். அவரை கைது செய்த காவல்துறையினர் மோட்டார் சைக்கிள் திருட்டிலும் அவர்தான் ஈடுபட்டதை கண்டறிந்தனர். பின்னர் அவரிடமிருந்து 9 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே ₹1 கோடி மதிப்பிலான நிலத்தை மோசடி செய்தவரை நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் மொண்டியம்மன் நகரைச் சேர்ந்த சாதிக் என்பவருக்கு அட்டத்தாங்கலில் சொந்தமாக நிலம் உள்ளது. ₹1 கோடி மதிப்பிலான இந்த 79 சென்ட் நிலத்தை மோசடியாக அபகரித்ததாக சம்பத் என்பவர் மீது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள நில அபகரிப்பு தடுப்பு பிரிவில் அவர் புகார் அளித்தார். இதையடுத்து நில மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் செங்குன்றம் கோணிமேடு பகுதியைச் சேர்ந்த சம்பவத்தை நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை புழல் சிறையில் அடைத்தனர். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வலியுறுத்தி அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் திருவாரூர் பேருந்து நிலையம் அருகில் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக சிபிஐ கட்சியின் மாணவர் பிரிவான இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் திருவாரூர் பேருந்து நிலையம் அருகில் 50க்கும் மேற்பட்டவர்கள் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது நீட் தேர்வு கொண்டு வந்தால் கிராமப்புற மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களின் மருத்துவ லட்சியம் கனவாக மாறியுள்ளது என்றும் பேசிய மாணவர்கள் எனவே நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு நிரந்தர விலக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நீட் தேர்விலிருந்து விலக்கு கிடைக்கும் வரை தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குழந்தைகள் இறப்பு விகிதம் குறைவாக இருப்பதாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொறுப்பு முதல்வர் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் காரவிளை பகுதியைச் சேர்ந்த மீனா ராஜ்குமார் என்பவருக்கு ஆச்சாரிப்பள்ளம் அரசு கல்லூரி மருத்துவமனையில் ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள் பிறந்துள்ளன. ஒரு ஆண் 2 பெண் குழந்தைகள் குறை மாதத்தில் பிறந்ததால் அவற்றுக்கு எடை குறைவு, மூச்சு திணறல், கண் மூளை குறைபாடு உள்ளிட்ட பிரச்சினைகள் இருந்தன. மருத்துவமனையின் சிறப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு 28 நாட்கள் சிகிச்சை அளித்து மருத்துவர்கள் காப்பாற்றியுள்ளனர். இதுகுறித்து பேசிய பொறுப்பு முதல்வர் ராதாகிருஷ்ணன் மற்ற மாவட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது கன்னியாகுமரியில் குழந்தைகளின் இறப்பு விகிதம் குறைவாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். ஆரணி சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆன்லைனில் பணியாற்ற ஊழியர்களுக்கு போதிய பயிற்சி இல்லாததால் 4 நாட்களில் 5 பத்திரங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆரணி சார் பதிவாளர் அலுவலகத்தில்
நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு வந்தன. இந்த நிலையில் ஆன்லைன் வாயிலாக மட்டுமே பத்திரப்பதிவு பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டதால் பத்திரப்பதிவு திடீரென்று குறைந்தது. இணையதளம் மூலம் பத்திரங்கள் பதிவாவதற்கான போதிய பயிற்சி ஊழியர்களுக்கு இல்லாததே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. கடந்த 4 நாட்களில் 5 பத்திரங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். டிடிவி தினகரன் அளித்த மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். பன்ருட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவதால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத டிடிவி தினகரன் வழங்கிய மாநில மகளிர் அணி இணைச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சத்யா பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். டாஸ்மாகில் மதுபான பாட்டிலை கூடுதல் விலைக்கு விற்ற ஊழியர்களை தட்டி கேட்டவர் தாக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் கடையை அடித்து நொறுக்கினர். சேலம் மாவட்டம் வெள்ளம்பட்டியைச் சேர்ந்த வைத்தியநாதன் என்பவர் சிறை வார்டனாக பணியாற்றி வந்த நிலையில் தற்போது பணியிடை நீக்கத்தில் உள்ளார். இந்த நிலையில் சேலம் தருமபுரி மாவட்ட எல்லையில் உள்ள தொப்பூரில் இயங்கி வரும் டாஸ்மாகிற்கு சென்று மதுபானம் வாங்கிய வைத்தியநாதனிடம் ஊழியர்கள் 10 ரூபாய் கூடுதலாக கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வாய் தகராறு ஏற்பட்டதை அடுத்து டாஸ்மாக் ஊழியர்கள் வைத்தியநாதனை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். இது தொடர்பாக 12 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நெய்வேலி என்எல்சியில் ஒப்பந்த தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் பணிநீக்க நடவடிக்கையை கண்டித்து மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தை தொழிலாளர்கள் துவக்கியுள்ளனர். நெய்வேலி என்எல்சியில் பணி நாட்கள் குறைக்கப்பட்டதை கண்டித்து ஒப்பந்த தொழிலாளர்கள் மேற்கொண்ட வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு வந்ததால் நேற்று பணிக்கு திரும்பினர். இந்த நிலையில் என்எல்சி நிர்வாகம் பழிவாங்கும் நடவடிக்கையாக போராட்டத்தில் பங்கேற்ற ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் 3 பணியில் சேர்த்துக் கொள்ள இயலாது என்று மறுத்துவிட்டனர். இதனை கண்டித்து சக தொழிலாளர்களும் வேலைக்கு செல்லாமல் முதலாவது சுரங்க விரிவாக்க நேர காப்பாளர் அலுவலகம் முன்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த வட்டாட்சியர் ஜான்சி இந்த பிரச்சினை குறித்து 3 தினங்களுக்குள் பேசி தீர்வு காண்பதாக அறிவித்தார். இருப்பினும் 3 தொழிலாளர்களுக்கும் மீண்டும் பணி வழங்கும் வரை யாரும் வேலைக்கு போவதில்லை என ஒப்பந்த தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். கரூரில் தமிழர் நலம் பேரியக்கம் சார்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் 7 தமிழர்களையும் விடுவிக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்று பேசிய இயக்குநர் களஞ்சியம் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கும் 7 தமிழர்களையும் உடனடியாக விடுவிப்பது அவசியம் என்று வலியுறுத்தினார். அப்பொழுது 7 தமிழர்களையும் விடுவிக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை அருகே நிலத்தகராறில் விவசாயியை கொலை செய்த வழக்கில் 6 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திருவண்ணாமலை அடுத்த காரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த காசி நயினாருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் நிலத்தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 2007ஆம் ஆண்டு காசி நயினார் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு திருவண்ணாமலை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நேற்று வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி மகிழேந்தி தீர்ப்பு வழங்கினார். அதில் செல்வம், ஏழுமலை, வெங்கடேசன், பழனி, ரங்கன் மற்றும் மணிகண்டன் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பை கேட்டதும் சம்பந்தப்பட்டவர்களின் உறவினர்கள் கதறி எழுந்தனர்.